அக்காடா அக்காடா நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். என்னடா பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் யாருமே வரலையேன்னு நினைச்சேன். வந்துட்டாங்க, வந்து இறங்கிட்டாங்க. ஒரு போஸ்ட் ஒன்று, பெருசா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. யாரு தெரியுமா? பூஜா வெங்கட். பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஏன் அவங்க மேல ஹேட்ரேட்டை காமிக்கிறீங்க? உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும்ன்றதுக்காக எதுக்கு இன்னொருத்தவங்களை வெறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு வந்து மணிமேகலை பிடிச்சிருக்கு, அதுக்காக எதுக்கு பிரியங்காவை வெறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் கைண்டா இருக்க கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்ல வரதோட மோட்டோ என்னன்னா, நான் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கூட இதுக்கு வந்து இவங்க சொன்னது இந்த அறிவுரையெல்லாம் கேட்டு மக்கள் எல்லாம் திரும்பி பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஆன் பண்ணி வச்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் அதுக்கான ரிசல்ட் என்னன்னு. ஆக்சுவலாக பூஜா வெங்கட் சொல்றது தப்பு அப்படின்னு ஃபுல்லாக நம்மளால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும்ன்றதுக்காக எதுக்கு இன்னொருத்தவங்களை வெறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி கரெக்ட். கண்டிப்பாக மணிமேகலை பிடிக்கும்ன்றதுக்காக பிரியங்காவை வெறுத்தா அது தப்பு தான். ஆக்சுவலாக மணிமேகலை பிடிக்கும்ன்றதுக்காக பிரியங்கா வெறுக்கல, பிரியங்கா பண்ணது தப்புன்றதுக்காக தான் பிரியங்காவை வெறுக்கிறாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்காம மணிமேகலை பிடிக்கும்ன்றதுக்காக நம்ம வந்து பிரியங்காவை வெறுக்கிறோமா? ஸோ இந்த போஸ்ட் வந்து ட்விட்டரில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. பயங்கரமா கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூஜா வெங்கட்டுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆக்சுவலாக இவங்க ஆளு. கண்டிப்பா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்க நிறைய பேர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி வருவாங்க. அவங்க யாரு தெரியுமா, அவங்க யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்டுக்கிட்டு வரதான் போறாங்க. அது மட்டும் ஷோரா சொல்லுவேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பூஜா வெங்கட் கிட்ட நம்ம எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நாளைக்கு பூஜா வெங்கட் ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அவங்க பாடிட்டு இருக்கும் போது நடுவில் ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷோவில் இந்த மாதிரி 2-3 ஷோவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பூஜா வெங்கட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்க கிட்ட போய் ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லலாம், அது மீறி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நடந்துப்பீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மணிமேகலைக்கு இருந்திருக்கு. ஆனால் அவங்க அது வந்து போல்டாக வந்து வெளியே சொல்லியிருக்காங்க, எனக்கு இதுக்கப்புறம் விஜய் டிவிலேருந்து சேனல்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரலனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசிஷன் எடுத்துட்டு தான் அவங்க அந்த ஓப்பனாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் டிவி இதுக்கப்புறம் மணிமேகலைக்கு வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்றது கண்டிப்பாக கேள்விக்குறி தான். மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட போல்டாக ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வெளியே சொல்லும் போது மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் மணிமேகலை பிடிக்கும்ன்றதுக்காக இல்லை, பிரியங்கா இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க, அவங்க செஞ்சது தப்பு அப்படின்றத சொல்லணுன்றதுக்காகலாம் எல்லாருமே அவங்க தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தப்புன்னு பூஜா வெங்கட் சொன்னாங்கன்னா உங்க மேல தாங்க தப்பு இருக்கு. நீங்க வந்து பிரியங்காக்கு சொம்பு தூக்கணுன்றதுக்காக எல்லாருமே சொம்பு தூக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ அதனால நாங்க அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட யோசிச்சேங்க இந்த டாபிக்கை பத்தி இதுக்கப்புறம் பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மணிமேகலை பிரியங்கா விஷயம் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. ஸோ இதில் இதுக்கப்புறம் பேசிக்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைச்சேன். ஏன்னா பிரியங்கா சைட்லேருந்து எந்த கிளாரிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் வரல. ஸோ அப்படின்னும் போது அவங்க அடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனால் அவங்க அடங்கலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கைக்கூலிகளை வந்து இப்போ ஏவி விட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூஜா வெங்கட் போட்டிருக்காங்களா போஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்க ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவோ போஸ்ட்டோ ஏதோ ஒன்று போட தான் செய்ய போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அர்ச்சனா இருக்காங்களே, அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது அவங்க ஜென்யூனாக பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து 2 பேரையும் பர்சனலாக தெரியாது, ஒரு ஷோவுக்கு போனால் ஹாய் ஹாய் அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கருத்து இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து டாமினேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, பிரியங்கா டாமினேட் பண்ணால் அது தப்பு தான், அதை நாங்கள் சொல்ல தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கள கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக இறங்கி அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டான விஷயம் தான். 2-3 வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நானே பார்த்தேன், இந்த மாதிரி அவங்க பர்சனல் லைஃப்லாம் இறங்கி கலர்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமான விஷயம் தான். அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்க மேலே தப்பு சொன்னீங்கன்னா கரெக்ட் தான். பிரியங்கா பண்ணது தப்புன்னே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து எங்களால் முடியாதுங்க. கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் வந்து மக்களை வந்து கைண்டாக இருக்க கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கைண்டாக இருக்க தெரியும். இப்போ நான் தப்பாக பேசினா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து என்ன கழுவி தான் ஊற்ற செய்வாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கான ஒரு இடத்துல இருக்கும்போது 10 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை பாராட்டும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அவங்க உங்களை திட்டும் போது அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை வந்து தப்புன்னு பூஜா வெங்கட் வந்து சொல்லக்கூடாது. இப்படி நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா எதுக்கு கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க? நீங்கள் கமெண்ட் ஆன்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ தானே உங்களுக்கும் தெரியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம போட்ட போஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும்ல. ஸோ அதனால் கமெண்ட்டை வந்து ஆன் பண்ணி வைங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி போஸ்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மக்கள் நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து தப்பா கரெக்டாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் பிரியங்காவுக்கு சொம்பு தூக்கிறது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு. அவங்க மேலே ஹேட் ரேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா சில பேர் தான் இந்த மாதிரி உள்ள நடக்கிற பிரச்சனையை வந்து வெளியே சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாகட்டும், அவங்களுக்கான பிரச்சனையை வந்து வெளியே வந்து போல்டாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இன்னும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்டிஃபிகேஷன் கூட கொடுக்கல, என் மேலே தப்பு இல்லைன்னு கூட சொல்லலை, அதுக்கான ஆடியோ கூட லீக் ஆயிருக்கு. ஸோ அவங்ககிட்ட ப்ரூஃபும் இருக்குது அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்றதுனால தான் அவங்களே அமைதியாக இருக்காங்க. ஸோ
இந்த சமயத்தில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறதால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் டிவியில் இருக்க சீனியர் ஆங்கர்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது யோசிப்பாங்க. பிரியங்காவை அடி அடின்னு அடிச்சாங்களே அன்றைக்கி மக்கள் எல்லாருமே, கண்டிப்பாக திருப்பி நம்ம அதை பண்ணாலும் நம்மளே அடிக்க தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயம் மட்டுமே போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெளியே ஒருத்தவங்க வந்து விக்டிம் வந்து சொல்கிறாங்கன்னா அதில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் மக்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதை தப்புன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் வரணும், பிரியங்காவுக்கு பயம் வரணும். பயம் வந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜூனியர் வந்து ஆங்கராக சேரும்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டாமினேட் வந்து பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பூஜா வெங்கட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேலே ஹேட்ரேட் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க பேசுறது வந்து தப்புன்னு வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை பேர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வர போகிறாங்க? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.